பேசிக் ரோஸ் லெவல் 4 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெவல் 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுடைய பேஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு பேஸ் இன்னொரு பேஸாக நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் இது அந்த மாதிரி பண்ண முடியாது. 3 கூட நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ணாலும் இந்த 7 வராது. அதே மாதிரி 7 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா கூட இது வராது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறது தான் இந்த லெவல் 4ல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஆக்சுவலி டைரக்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 3 மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு டைரக்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பண்ணி பண்ணுறது தான். ஸோ இதுக்கு எல்சிஎம் பண்ணாலும் இதுக்கு டைம் வேஸ்ட்டு, நான் நம்பர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இது ஆக்டிவிட்டி மெத்தட் படி பண்ணாலும் கஷ்டம், ஓகேங்களா, அதாவது ரொம்ப ஸ்டெப் அதிகமாக இருக்கும். இதுக்கு தான் 3வது மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன், அதாவது டெக்னிக் மெத்தட். டெக்னிக் மெத்தடுக்கு பேர் தான் கிராஸ் மல்டிப்ளை. இப்போ இந்த பேஸை எப்படி நம்ம செகண்ட் லெவலோ தேர்ட் லெவலோ அப்ளை பண்ண முடியலன்னு தெரிஞ்சதோ உடனே நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த லெவலான 4th லெவல், அதாவது டெக்னிக் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். டெக்னிக் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, டைரெக்டாக இந்த 2 பேஸையும் ஒன்றா மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பேஸ் ஆக்கிட போகிறோம். இது ரோடு, இந்த 3 into 7 வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட போகிறோம். அப்போது 21 பேஸ்மெண்ட் வரா மாதிரி டைரெக்டாக வந்துடும். அடுத்தது இந்த ரைட்லேருந்து லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட்டை மல்டிப்ளை பண்ணி எங்கே மேலே இருக்கிற நம்பர் எந்த பொசிஷனில் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா, அந்த ஆன்சரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எழுதிடணும். அப்போ 7 into 4 28 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் பண்ணணும். ஸோ என்ன சைன் இருக்கோ அதை நடுவில் போட்டுடணும். அதே போல் ரைட் டு லெஃப்ட் பண்ணி இந்த 3 எந்த இடத்துல இருக்குது பொசிஷன் ரைட் சைடு, வர ஆன்சரை ரைட் சைடு எடுக்கணும். 3 into 3 9. ஸோ இது வரைக்கும் முதல் ஸ்டெப்பு முடிஞ்சது. இது வரைக்கும் பண்ணுறதுக்கு பேர் கிராஸ் மல்டிப்ளை டெக்னிக், ஓகேங்களா. இது ஒரிஜினல் மெத்தடு இல்லை. ஏன் அப்படி ஒரிஜினல் மெத்தட்னா எங்கேயுமே மல்டிப்ளை போடலை, நம்மளே சும்மா அப்படி பண்ணிக்கிறோம், ஓகேவா. இப்போ மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ 28 + 9 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 37/2. இந்த பேஸ்மெண்ட்ல எந்த சேஞ்சும் இல்லை, அதை அப்படியே போட்டுடணும். மேலே இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம ஆட் பண்ணி போட்டுடணும்.